ட்ராம் போகுது பாருங்க, ஒரு ட்ராம் வருது பாருங்க, மொரட்டா இருக்கான ட்ராமு. சௌரவ் கம்பி வந்திருக்காரு. எஸ், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்காலோட பிரசிடென்ட் கேசவ் மகாராஜ் பேசியிருக்காரு. இவர் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாரு. இவங்க நிறைய பேர் பார்க்கலாம். இங்கே பிளாக்ல டிக்கெட் வியாபாரம் செம்மையாக போயிட்டு இருக்கு. நாங்கள் டீ குடிக்கிற இடத்துல வந்து 300 ரூபாய்க்கா எவ்வளோ டிக்கெட் விற்றாங்க 60 ரூபாய் டிக்கெட் நினைக்கிறேன், தெரியல. ஆனால் செம்மையாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. கொண்டு வாங்க, ஏன் கோவத்துல இருக்காரு? கொண்டு வராங்க, வளர்ந்துருச்சு. சிராசு கையில பிடிக்க முடியாது. அடுத்து ஒரு விக்கெட் அப்படியே எடுத்துருவாரு. 3 விக்கெட் போயிருச்சு, கெல்லு இல்ல. 4 விக்கெட். இந்தியாவும் தடுமாறிட்டு தான் இருக்காங்க. நேற்று இந்த நிலைமை சவுத் ஆப்பிரிக்கா இருந்தாங்க. ஏன்னா இந்தியா ஜெயிக்கணுமா, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் இந்தியா ஜெயிக்கிறதா வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால எனக்கு இப்போ சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பார்த்தோன்னா இங்கே சவுத் ஆப்பிரிக்கா தோக்குற மாதிரி இருக்குதுன்னா நான் கொஞ்சம் அச்சோ அப்படின்னு இருக்கும். அது வேற ஒரு ஃபீல் இருக்கும். கேஷவ் மகாராஜ் சைலன்ஸ் ஆக்குவாரா? இன்னும் 25 தான் தேவை. ரோலர் கோஸ்டர் கொல்கத்தா எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியல. எல்லாரும் அப்படியே இருக்காங்க. எல்லாரோட முகத்துலயும் பாருங்க, எல்லாரோட முகமும் வாடி போய் நிக்குதுங்க, தாண்டி உறைஞ்சு போய் நிக்குது. என்ன நடந்துச்சு? 10 விக்கெட் தான் கிரிக்கெட்ல. செம்பா பவுமா ஃபார்மர் யார் பேரோ சௌரவ் கம்பி வந்திருக்காரு. எஸ், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்காலோட பிரசிடென்ட் கேசவ் மகாராஜ் பேசியிருக்காரு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஐபிஎல் பப்பியா? கொல்கத்தா டெஸ்ட் மேட்சோட டே 3 விலாகிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இதுக்கு ஆனந்த விலாக். நேற்று ஃபீவர்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஃபீவர் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்குது, உடம்பும் நல்ல நிலைமையில் இருக்குது. நேற்றுக்கு ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் வேறு இருந்தது. அப்புறம் ஜெயஜாவுக்கு ஒரு வீடியோ பண்ணேன். அப்புறம் அதை தாண்டி வீடியோக்கு தம்ப்நெயில் எல்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஸோ அதனால் நைட்டு தூங்குறதுக்கு 2 மணி ஆகிடுச்சு. காலைல ஒரு 7 மணிக்காவது எழுந்திரிக்கணும். ஆனால் என் அப்படி எழுந்திரிக்க முடியல. 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அதனால தான் டப்புன்னு ரெடியானேன். 8:30 மணிக்கு இப்போ பஸ்ஸு பிடிக்க போகணும். மணி 8:30 ஆக போகுது. உங்களை டேரெக்டாக கிரவுண்டில் சந்திக்கிறேன். அப்புறம் சேனலுக்கு வந்து புதுசாக வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பிடிச்சிருச்சுன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை சூப்பர் தேங்க்ஸ் பண்ணலாம் செய்யுங்க. ராமலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து நம்மளோட வீலாக் நம்மளோட எஃபர்ட்ஸ்லாம் பார்த்து ஒரு $50 அனுப்பியிருந்தான்னு நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப நன்றி. நல்லா சொல்கிறலங்க, நன்றியை தாண்டி என்ன செய்ய முடியும்? நல்லா கன்சிஸ்டண்ட்டாக என்னோடய எஃபர்ட் போட்டு வீடியோஸ் பண்ண முடியும். பண்ணிக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து உங்களை சப்போர்ட், உங்கள் லவ்வை கொடுத்துக்கிட்டே இருங்க. வேறு என்ன உங்கள்கிட்ட கேட்பேன், வேறு என்ன நான் செய்ய முடியும் செய்யுங்க. நேரம் ஆகிடுச்சு, கிரவுண்டில் உங்களை சந்திக்கிறேன். 1 மணி நேரம் இருக்குது, போயிடுவேன். சீக்கிரம் போகிறது நல்லது. வந்தாச்சு. வழக்கம் போல் நம்மளோட பயணம் ஆரம்பிச்சாச்சு. பஸ்ஸில் டீ ஒரு குட் டே பிஸ்கட்டும் வாங்கியிருக்கிறேன். ஏதாவது குடிச்சிட்டு போனால் தான் உள்ளே, சாப்பிட்டு போனால் தான் உள்ளே போயெல்லாம் என்னால் இப்போதைக்கு சாப்பிடாமலாம் வாழ முடியாது. ஸோ அதனால் ஒரு டீ மட்டும் வாங்கி ஒரு டீயை குடிச்சிட்டு இவ்வளோ தான். தம்மாத்தூள் தான் இருக்கும் எங்கிட்ட, டமாட்டோ தூள் தான் கொடுப்பாங்க. அப்பா டீ இஸ் an எமோஷனுங்க. காலை சாப்பாடு எப்பயும் இம்பார்ட்டண்ட்டு. காலேஜ்னா காலைல சாப்பிடுங்க. பின்னாடி பெருசாக வேலையை கொடுத்துரும். இன்னும் எனக்கு 1/2 hour இருக்குது, அதுக்குள்ளே போயிடுவேன். கிரவுண்டுக்கு ரீச் ஆகிறது இன்னும் ஒரு 10 நிமிஷம். ஃபஸ்ட்டு பால் போடும்போது உள்ளே போயிடுவேன் நான். சரிங்க, நடந்துக்கிட்டே குடிப்போம். நேரம் இல்லை, கிரவுண்டில் போய் நான் உங்களை சந்திக்கிறேன். பார்ப்போமா? பாய்ங்க. இல்லை பாய்லாம் இல்லை, திரும்பி பார்ப்போம். பாருங்க, ஒரே நேரத்தில் எவ்வளோ பேர் ரோடு கிராஸ் பண்ணுறோன்னு. ஒரு முக்கியமான ரோட்டில் நடக்குதுன்னா இங்கே
கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் எவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்க பாருங்கள் ஃபேன்ஸுகளை. ஹியூஜ் ஹியூஜ் ஹியூஜ். நினைச்ச நேரத்துக்கு போக முடியாதோ, கிரவுண்டில் சந்திக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் இங்கேயே உங்களை கூப்பிட்டு போகிறேன்னா அங்கே கூட்டத்தை பாருங்கள். இவர் பிளாக்ல டிக்கெட் வைக்கிறாரு. இவங்க நிறைய பேர் பார்க்கலாம். இங்கே பிளாக்ல டிக்கெட் வியாபாரம் செம்மையாக போயிட்டுருக்கு. நாங்கள் டீ குடிக்கிற இடத்துல வந்து 300 ரூபாய்க்கா எவ்வளோ டிக்கெட் விற்றாங்க 60 ரூபா டிக்கெட் நினைக்கிறேன், தெரியல. ஆனால் செம்மையாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் இடையில வந்து கிராஸ் பண்ணும்போதே ஒரு 4-5 பேரை நான் பார்த்துட்டேன் பிளாக்ல டிக்கெட் விற்கிறத. டெஸ்ட் மேட்ச்சுக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறது கேட்க நல்லா இருக்கு. அது பேர் உமன்ஸ் வேர்ல்டு கப்பு வித்துட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம், பவன் தான். இன்னைக்கு தான் கடைசி நாள் கொல்கட்டா டெஸ்ட் மேட்ச்சு. நல்லா முடிக்கிறாங்க. முதல் ஓவரே பின்னு சரி. பார்த்தீங்கன்னா க்ரௌடு காலைல 9:45 ஆகுது. அந்த ஸ்டாண்டர்ட்லாம் வந்து நேற்றுக்கு க்ரௌடு லேட்டாக தான் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமே முடிய போகுதுன்றதுனால வந்துட்டாங்க. அதாவது அந்த இடத்துல கொஞ்சம் ஃபில் ஆகுறது கஷ்டம். வெயில் அடிக்கிறதுனால ஃபேன்ஸ் வராமல் இருப்பாங்க. பட் வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, ஃபேன்ஸ் அங்கே வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் காலையே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் போடும்போதெல்லாமே அந்த க்ரௌடு இருந்தது. மெல்லமாக இப்போ நடந்து வந்துட்டு இருக்குங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் போகுதுன்னு செகண்ட் செஷனோட முடியும்னு எதிர்பார்க்குறேன். எப்படி போவாங்களா? ஸ்வீப்பு போனார் தெம்பா போகுமா? பிச்சிங் லெக் இருக்குமா? ஜடேஜா இப்போதைக்கு கேப்டன் பண்ணிக்கிட்ட டிஸ்கஸ் இருக்கார், எடுத்திருக்கார் பண்ணிட்டு ஸ்ட்ரைக்கர் ஆகுமா தெம்பா போகுமா? விக்கெட் எடுப்பதன் மூலமா தெம்பா போகிற விக்கெட் எடுத்துட்டா கொஞ்சம் உடச்சிடலாம். இப்போதைக்கு மணி 9:56. என்ன காட்டும் போது எவ்வளோ க்ரௌட் இருந்தாங்க, இப்போ பாருங்க எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க. வந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலைல நிறைய பேர் வேலை தான் போவாங்க. அதெல்லாம் போகணும் வந்துட்டாங்க. ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறதுனால அதுக்கெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. எங்கள் ஸ்டாண்டு எல் பிளாக்லாம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. நிழல் இருக்குங்க. இந்த ஷெட்டு போட்டிருக்காங்க. அந்த ஷெட்டு இது வந்து ஷெட்டு முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே இந்த லோவர் ஸ்டாண்ட் அப்பர் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுது. அந்த பக்கமும் அதே தான். அந்த ஷெட்டு வந்து டோட்டலாகவே கவர் பண்ணிடுது. நிறைய கவனம் நான் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. கிரிக்கெட் வராத தவிர தவிர்த்துட்டு இருந்தாங்க. காலையிலே எல்லாரும் சாப்பாடு போல துப்பிட்டு சொல்கிறேன் 2 வாரத்தில் 40,000 பேர் கூடி இருந்திருப்பாங்க. வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தாங்க விக்கெட் எடுத்துக்கோங்க எதிர்பார்த்தீங்களான்னு எடுத்து கொடுத்துருக்காரு. ஜஸ்பிரீத் பூரா முன்னாடி செட் பண்ணிட்டே இருந்தாரு. கவர்மெண்ட் போஸ்டர் எடுத்தாரா? ரவி போவாங்க கண்டிப்பா. breakthrough. You prove me wrong. Prove me wrong. Prove me wrong. Fans. பாப்போம் எவ்வளோ டெசிபிள் சவுண்ட். ஏன் அம்பேர்ஸ் கால்? ஐ திங்க் அம்பேர்ஸ் கால். ஞாயிற்றுக்கிழமை க்ரௌடு ஃபுல்லு. கட்டவே மாட்டாங்க. உடஞ்சிருச்சு. புது ஸ்டெப் கொண்டு வாங்க. ஏன் கோபத்தில் இருக்காரு? புது ஸ்டெப் கொண்டு வராங்க. உடஞ்சிருச்சு. இது உடஞ்ச ஸ்டெப் கை இருந்தது. சிராசு சின்ராசு கையில பிடிக்க முடியாது. அடுத்து ஒரு விக்கெட் அப்படியே எடுத்துருவாரு. எடுக்கலான்னு போகும்போது சினிமாட்டிக் உள்ள பொழுது சிராஜ் கடைசி விக்கெட்டையும் எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு. ரெவி போயிருக்காங்க. கன் டெட் ஜோக்கர் கேஎல் கிளம்பிட்டாப்புல. அவுட் தான் தெரியும். கேப்டன் தெம்பா பவுமாவுக்கு இடர்மாறன் எழுந்து நின்று லைட் ரோலர் தான் யூஸ் பண்றாங்க. 124 டார்கெட்டு. இந்தியா முடியலன்னா சவுத் ஆப்பிரிக்கா முடிச்சிருவாங்க. டீ பிரேக்ல மேட்ச் முடியணும். நான் எப்படி 124 சேசிங்காக கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் போன வருஷம் 2024 இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடந்தது போல நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.
க்ரௌடு அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாம்பே மும்பை வேண்டேல இந்த கல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் ஃபேன்ஸ் ஜெய்ஸ்வால் தாலே செம்மையாக செட்டில் எடுத்துட்டு இருக்காரு மார்க் ஆயிரன்ஸ். பின்ன மேன்செஸ்டரில் முக்கியமான மேட்ச்சில் ஆடி கொடுத்தாரு. இப்போ இது ஒரு முக்கியமான மேட்ச். கேஎல் ராகுல் பிரான் ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட்டு. யாரும் டென்ஷன் ஆயிரும் தோத்தா. அது கல்கத்தா கிரவுண்ட சொல்ல தேவையில்லை. துருவ் ஜுரேல் அனுப்பியிருக்காங்க. துருவ் ஜுரேல் உள்ள வந்திருக்காரு. துருவ் ஜுரேல் ப்ரூவ் பண்ண வேண்டிய தருணம் இது. அதேதான் வாஷிங்டன் பார்ப்போம். கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஒரு ரன்களுக்கும் வர எஜ்ஜுகளுக்கும் இங்க கொஞ்சம் ஆரவாரம் ரன் தேவைப்படுது. பயத்தை காட்டுறாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி. லஞ்சு 10க்கு 2 டார்கெட் 124 114 அடிக்கணும். மக்கள் எல்லாரும் விரைகிறார்கள் செல்கிறார்கள். எல்லாம் கூட்டத்தை பாருங்க. ஆல்ரெடி தலைவன் ஒரு கட்டு கட்டிட்டு இருக்கிறாப்புல பிச்சா. ரவி சாஸ்திரி அதிகம் வராங்க. பிச்சர் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிரவுண்ட்ல பிச்சு போட்டா இருக்கலாம். கண்டிப்பா மிட் ஷோ பண்ணுவாங்க, டவுட்டு கிடையாது. ஆனா நிறைய பேர் வந்து பொதுவாக அங்கே தான் பண்ணுவாங்க. இல்லை மற்ற குழுவுமே வருது, லைட்டும் இங்கே தான் வருது அப்படிங்கிறதால இங்கே தான் மிட் ஷோ தான் இங்கே தான் பண்ணுவாங்க. சென்ட்ரல் பிச்சை தான் பண்ணுறாங்க. சரி லஞ்சுக்கு போவோம். சீக்கிரம் போயிட்டு வரணும். காலையிலே சாப்பிடலை. நேற்று இங்கே விட்ட பொருள் எல்லாம் 50 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை க்ரௌடு வருங்கிறதுனால போவோம். நான் இன்னைக்கு அங்கே சாப்பிடலாம்னு நினச்சேன். ஆனால் வேணாம், நான் போய் அந்த பிரியாணியே சாப்பிட்டுக்கிறேன். போவோம், நம்ம இடத்துக்கே போவோம். டைம் ஆனாலும் பரவாயில்ல போவோம். இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி பல கேட்லாம் தாண்டி போய் நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்னா கண்டிப்பாக அதை நான் சாப்பிடுவேன், செய்வேன். இந்த கிரிகானந்தாஸ் போவோம். ஏன்னா காலைல சாப்பிடல, இந்த மாத்திரை வேற போடணும். அந்த பிரியாணி திரும்ப என்னை சாப்பிடவான்னு கூப்பிடுது, அதை தான் போகிறேன். ஆனால் அந்த பிரியாணி இல்லைன்னா கொஞ்சம் வருத்தமாகிடுவேன். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போகிறேன். எடிட்டரும் சொல்லியிருக்காப்புல சாப்பிடுங்கண்ணேன்னு. ஸோ அதனால் சாப்பிட்றேன். நம்ம பிளாக்கு நான் காட்டுற வாட்டத்தை வந்துட்டேன். தா இருக்கே போயாச்சு. பிரியாணி திரும்ப வாங்க போகிறேன். एक भैया एक नहीं चेंज एक ये ट्राई பண்ணி பார்க்கலாம். ஓகே வாங்கியாச்சு. இன்னைக்கு பிரியாணி இல்லை, வேற ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, இது நான்வெஜ் பவுலு. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சிக்கன் இருக்குமா, அப்புறம் கொஞ்சம் ரைஸ் இருக்குமா, 150 ரூபா. அந்த பிரியாணியும் 150 ரூபா. ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் நிறைய பீஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. பீஸு தான் நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. நேற்று வீலாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இடத்துக்கு போயிடலாம். நம்ம இடத்துக்கு நகர்த்தலாம். வயிற்று கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்க்கு இருக்கிற செக்யூரிட்டிஸ்க்கு சாப்பாடுக்கு வந்துருக்குது. கல்கட்டாவில் செஞ்சுருவாங்க கரெக்டாக. கண்டம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்த. சாப்பாடு அன்பாக்சிங் திருக்கானந்தான். 1 2 3 பீஸ் இருக்குது. நேற்றுக்கு ஒரே ஒரு சிக்கன் பீஸை வச்சு பிரியாணி வச்சு ஏமாத்திட்டாங்க. பட் பிரியாணி செம்மையாக இருந்துச்சு, அச்சிக்கவே முடியாது. சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படின்னு. சிக்கன் பீஸை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, சோறை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா சாப்பிட எல்லாருமே தெரியும். கிரவுண்டுக்கு வந்தால் காசு கொடுத்து எல்லாருக்கும் இல்லையோ சாப்பிட்டே ஆகணும். ஆனால் இது கொஞ்சம் உப்பாக இருக்குது.
எனக்கு பேசலாம் விருப்பம் இல்லைங்க, சாப்பிட்டு வந்து பேசுறேங்க. ஆனா உப்பா இருக்கு, இது ஒரு மாதிரி. எனக்கு பிரியாணியும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் ஃபீல். பிரியாணி எப்படி நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு, கையும் கழுவியாச்சு, அப்படியே போக வேண்டியதான். ரோஜ் எனக்கு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. நல்ல ரிவ்யூ. திருவஜுரையிலுக்கு வாழ்க்கை கிடைச்சதுக்கு அப்புறம் ரசிகர்கள் இங்க அப்பா கொண்டாட்டம்ப்பா. ஃபேன்ஸ் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. வெற்றி பக்கத்துல அப்படியே நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் இருக்கு, 90க்கு மேல இருக்கு. பாருங்களேன், அந்த இடத்துலலாம் கூட்டத்தை பாருங்க. வெயில பொருட்படுத்தாம ஃபேன்ஸ் நேத்திக்காக ஃபேன்ஸ் உட்காந்துருக்காங்க. மேலெல்லாம் ஃபேன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க, பட் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. கீழே அந்த லோவர் ஸ்டாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நேற்று இருந்ததை விட இந்த சைடு ரொம்ப அதிகம். இந்த பக்கம்லாம் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லு. எனக்கு தெரியும் இன்னைக்கு 50,000 பேர் அது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஆடவரோட பல சுரேல் இப்போதான் ஃபேஸ் பண்ணாரு அவுட்டு. சுரேல் தானு அவுட்டு. சவுத் ஆஃப்ரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க இந்த மேட்ச்சில் இருக்கிறாங்கன்னு. நல்லா போட்டிருக்காரு ஹார்மர். இன்னைக்கு கேப்டன் ரிஷப் பண்ட், கேப்டன் லீடிங் தி ஃப்ரண்ட் அண்ட் நம்ம பவுமா டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாருன்னா அவர் தான் ஒரு காரணம். ரிஷப் பண்ட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ் ஆடி. இங்கே வந்து ஒவ்வொரு சிங்கிளுக்கும் ஒவ்வொரு ரன்னுக்கும் வந்து ஒரு மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. தேவைப்படுது. இன்னும் அடிக்க வேண்டியது கிடக்குது. அவர் 90க்கு மேலே கிட்டத்தட்ட கிடக்குது. 3 விக்கெட் போயிடுச்சு. கில்லு இல்லை, 4 விக்கெட்டு. இந்தியாவும் தடுமாறிட்டு தான் இருக்காங்க. நேற்று இந்த நிலைமை சவுத் ஆப்பிரிக்கா செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அம்பையர் அவுட்டு கொடுக்கல. ரிவ்யூ போவாங்களா, டைம் மூடிட்டு இருக்கு. பண்டோட விக்கெட்டு போகலாம், ரிவ்யூ போகலாம். போயிருக்காரு, அவங்க போயிருக்காரு, மேலே போயிருக்காரு. வாஷிங்டன் வந்து ஒவ்வொரு பாலையும் விட 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 மாதிரி ஹார்ட் கப்பு பப்புங்குது. ஏன்னா இந்தியா ஜெயிக்கணுமா, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் இந்தியா ஜெயிக்கிறதா வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பார்த்தோன்னா இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா தோக்குற மாதிரி இருக்குதுன்னா நான் கொஞ்சம் அச்சோ அப்படின்னு இருக்கும். அது வேற ஒரு ஃபீல் இருக்கும். பண்ணிட்டு அவுட்டு. ரிட்டன்ஷன்ஸ் நைட் தான் முடிஞ்சிச்சு. சிஎஸ்கேலேருந்து மூவ் ஆனார். மேன்செஸ்டர்ல ஆகஸ்ட்ல இந்த பார்ட்னர்ஷிப் தான் இந்தியாவை டெஸ்ட்ல காப்பாத்துச்சு. ஜஸ்ட் திரும்ப இப்போ கல்கட்டாவில் காப்பாற்ற முடியாது. அப்பப்போ முகத்துல சிரிப்பு, ஏன்னா அப்பப்போ ரன் வருது. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா who will win 44-4? Obviously India. In India win with hand in wicket. How many wickets in hand? More 2 wickets will be down. Okay, so maybe win by 4 wickets. Okay, now thriller match. 2 ரன் இருந்துச்சு. வாஷியோட இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஆனால் ஜடேஜா 2 ரன்னா கன்வெர்ட் பண்ணாரு. கிளாப்ஸ் கொல்கட்டா கிரவுண்ட் இருந்து. மேட்ச் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நடக்குது. கொல்கத்தா ஈடன் பேலன்ஸில் இந்த தண்ணி பாக்கெட் 10 ரூபாய். 1005 நினைக்கிறேன். 50 பைசாவுக்கு தண்ணி பாக்கெட் கிடச்சிது. அப்புறம் 1 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. கிரவுண்டில் நீங்கள் அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தண்ணி பாக்கெட்டு 1 ரூபாயிலேருந்துலாம் பிடிச்சிருக்கேன். இப்போ 5 ரூபா வரைக்கும் குட்டி கடையில் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் ஓஜி சென்று சொல்ல முடியாது. பட் முதல்ல தண்ணி பாக்கெட், தண்ணியை பாக்கெட்டில் வச்சு அடைக்கும் போது வாங்கி குடித்த தலைமுறையினர், ஆரம்ப காலகட்ட தலைமுறையினர்னு சொல்லிக்கலாம். ரொம்ப பேசாத, தண்ணியை குடிங்கிறீங்களா? ஜஸ்ட் ஆஸ்கிங். பட் ஆனால் அந்த தண்ணி பாக்கெட்டில் இது பாதி கூட இருக்காது. நம்ம தண்ணியை குடிச்சா நிறைய பிரச்சனை தீரும்.
ஓடி ஓடி எடுத்துருக்காங்க. ஓடி ஓடி எடுத்து ஆகணும், பிரச்சனை கிடையாது. நிறைய ஓட்டி கொடுத்துருக்காங்க, ரிவ்யூ போறாங்க. விசல். Oh, good player. டோர் அடிக்குது. பேட்டு பின்னாடி இருக்கு, பேடு முன்னாடி இருக்கு. ஆனால் நல்லா வெளியே எடுத்துட்டு வராரு ஆர்மரு. वो वाला एकदम स्टील है, वो पहले ऐसे भी था, अभी तो एकदम स्ट्रेट आंख आके उठा दिया. பேட்டில் படலை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவட்டி கொடுத்தா पंच गया கொஞ்சம் கஷ்டம். இந்தியா वो एकदम पीछे दीवार पे. எரேஜாக்கா தான் டோரில் கொடுத்துருந்தாரு. பூம்ரா உள்ள குல்தீப் யாதவ் அவுட்டு. இன்னும் எதிர 45 ரன்னுக்கு மேலே தேவை. सेकंड को मूव करते அக்சர் பேட்டை விட ஆரம்பிச்சிட்டாரு. அக்சர் பேட்டை விட ஆரம்பிச்சிட்டாரு. வந்தா மலை போனா அக்சர் பட்டேல் 2வது சிக்ஸ் கொல்கத்தால 9,000 சந்தோஷம் ஆரவாரம். ஆனா இது பத்தாது, இன்னும் பத்தாது. என்ன இருக்கு, என்ன தேவை? 5 ரன்கள் தேவை. இதை விரும்புவாரு தெம்பா பவுமா கேசவ் மகராஜ். இதை விரும்புவாரு. பரவாயில்ல, அடிக்கட்டும், அடிக்க சொல்லுவாரு. அடிக்க பரவாயில்ல, அடிக்கட்டுன்னு விடுவாரு கேசவ் மகராஜ். தெம்பா பவுமா விடுவாங்க. ஆனா சிக்ஸ் போன உடனே அந்த சவுண்ட் ஒண்ணு வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் உயிர் வந்திருக்கு கிரவுடுக்கு. கேசவ் மகராஜ் சைலன்ஸ் ஆக்குவாரா? இன்னும் 25 தான் தேவை. ரோலர் கோஸ்ட்ல கொல்கத்தா இந்தியன் காரன் எங்க 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 யார் 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 வாழ்க்கை நல்ல கேட்ச். கேசவ் மகாராஜ் குர்லேந்த். கேசவ் மகாராஜ் சைலன்ஸ் ஆகிட்டாரு. நான் சொன்னலங்க மகாராஜ் அதை விரும்புவாருன்னு. சவுத் ஆப்பிரிக்கா 1/30 ரன்ஸ். ஃபேமஸ் கொல்கத்தா ஈடன் கார்டன் டெஸ்ட் வின். சவுத் ஆப்பிரிக்காவோடது. மொத்த கிரௌடு சைலன்ஸ் பண்ணிட்டாரு. தெம்பா பவுமா இல்ல கேசவ் மகாராஜ். எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியல. எல்லாரும் அப்படியே இருக்காங்க, எல்லாரும் அப்படியே இருக்காங்க. 2 நாள்ல முடிச்சு. கௌதம் கம்பீர் கோச். தெம்பா பவுமா கொல்கத்தா கிரவுடு. அந்த பக்கத்தில் சவுத் ஆப்பிரிக்கன் டீம். அவங்க இது வந்து நம்ப முடியாத ஒரு விக்ட்ரி, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் விக்ட்ரி. ஹாமர், கேசவ் மகாராஜ், தெம்பா பவுமாவோட கேப்டன்சி. சீரியஸ்லி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த விக்ட்ரியை. சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. இல்லைங்க, இது மேட்ச் எங்க இருந்துச்சு சொல்லுங்க. யாராலையும் நம்பவே முடியல, யாராலையும் நம்ப முடியல. எல்லாரோட முகத்துலையும் பாருங்க
எல்லாரோட முகமும் வாடி போய் நிற்குதுங்க தாண்டி உறைஞ்சு போய் நிற்குது. என்ன நடந்துச்சு 10 விக்கெட் தான் கிரிக்கெட்டில். செம்பா பவுமா ஹார்மர் யார் பேரோ அந்த மேட்ச் 2 பேர்லேருந்து அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. ஹார்மர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் செம்மையாக போட்டார் இன்னைக்கு. சௌரவ் கம்பீர் வந்திருக்காரு. எஸ், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்காலோட பிரசிடென்ட்டு கேசவ் மகாராஜ் பேசியிருக்காரு. தாதா தாதா கங்குலி க்ளோஸில் பார்த்ததே இல்லை. க்ளோஸில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரிங்களா, தெரியுறாருங்களா? ஆமாம். திரும்பினாலும் சோக முகங்கள் தான். ஃபேன்ஸ்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. உடனே கலைஞ்சு போயிட்டாங்க. நிற்கவே இல்லை. போதும். மேட்ச் முடிஞ்சோடனே இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எல்லாரும் யோசிச்சு வந்தாங்கன்னா இந்தியா கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்கன்னு தான். 50,000 பேரும் அதை யோசனை தான் இருக்குது. ஏன்னா டார்கெட்டும் ரொம்ப பெருசாக இல்லை. அவங்களுக்கு பிச் பற்றிலாம் தெரியாது. இந்தியன் ஃபேன்ஸுகளுக்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க இந்தியா. சப்பையாக முடிச்சிடும் இந்த மேட்ச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், மேட்சை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிளம்பலாம், இங்கே சுற்றலான்னு தான் பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. பட் இந்த தோல்வி சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு பரிசளிப்பாங்கன்னு இங்கே இருக்கிற கொல்கட்டா ஈடன் கார்டன் ஃபேன்ஸ் சத்தியமாக நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரியும், அதாவது இந்தியா ஒரு மேட்ச் ஜெயிக்குதுன்னா அதாவது அந்த மேட்ச் முடியும் போது எப்படி இருக்கும், ஃபேன்ஸுகள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்தியா தோத்துச்சுன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியராகவே தெரியும். அந்த ஒரு அமைதி இருக்கும், ரொம்ப அந்த ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி, ஒரு வெறுமை, இதெல்லாமே கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸோட வாசலில் கிட்டத்தட்ட இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா கிரவுண்டை சரௌண்டிங்கில் சுற்றி பஸ் ஸ்டாப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த சவுண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த வைப் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக நின்று டீ சாப்பிட்றதோ இல்லை அவங்களுக்கு ஜூஸ் சாப்பிட்றதோ இல்லை தம் அடிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்தியா தோத்துச்சுன்னா எதுவுமே நடக்காது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 70-80 பேர் இருக்க வேண்டிய, இல்லைன்னா எப்படின்னு சொல்கிறது, ஒரு டீ கடையில் ஒரு 30-40 பேர் மொய்க்கிற வேண்டிய இடத்துல ஒருத்தவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. வெளில ஜெர்சியில் எல்லோரும் ஜெர்சி ஆசாசியாக வாங்குவாங்க இந்தியா ஜெயிச்சா. பட் இந்தியா தோத்துச்சுன்னா அங்கே கல்லா கட்டவே கட்டாது. ஆக்சுவலி அதுதான் இப்போ நடந்திருக்கு. அப்படியே கிராஸ் பண்ணிட்டே பேசுகிறாருங்க. அப்படியே ரோடை கிராஸ் பண்ணியாச்சு. இதுதான் இப்போ நடந்திருக்குது. இது வந்து இப்போ இந்த தோல்வி இருக்குதுல்ல, இந்த தோல்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நான் இந்தூரில் பார்த்துருக்குறேன். டெஸ்ட் தோல்வி இந்தூரில் நான் பார்த்துருக்குறேன். நான் போன மேட்சில் பெருசாக இந்தியா தோத்தது கிடையாது. ஆனால் எப்படி சொல்கிறது, ட்ரான மேட்ச் கூட போயிருக்கிறேன். இந்தியா தோத்த ஓடிய மேட்ச் கூட நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் அது எப்படி சொல்கிறது, வித்தியாசம்லாம் கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்தியா தோத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஜெயிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் இங்கே. ஏதாவது இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. வெளில மைக்கோட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கூடிடுவாங்க, அவங்களே கொண்டாடுவாங்க. ஃபேன்ஸுக்கிட்ட நிறைய வார்த்தைகள் வரும். தோத்துட்டாங்கன்னா வார்த்தைகள் வரும், பட் அது வித்தியாசமாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். இப்போ அதுதான் இங்கே நடந்திருக்கு. இப்போ ரூமுக்கு போய் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் போய்ட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு சரிங்க. ஆனால் வீலாக்கு நிறைய ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர். ராமலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு $50 போட்டு விட்டாருன்னு நினைக்கிறேன், US$. யூடியூப் சேனலோட சில நேரத்தில் ஒரு 4-5 வீடியோவோட ரெவன்யூ கூட நான் சொல்லுவேன். அந்த அமௌண்ட் போட்டார், ரொம்ப நன்றி அவருக்கு. இதே மாதிரி நிறைய பேர் போட்டுட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக. எப்படி சொல்கிறதுனா, நான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க வீலாக்குன்னா நிறைய பேர் பிடிச்சிருக்கு, வீலாக்கு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு அந்த கமெண்ட்ஸ் ஓட வைக்குது. இன்னொன்று, எனக்கு வீலாகு நல்ல கமெண்ட்ஸ் வரும்போதோ, வீலாகு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு 2000-3000 வியூஸ் பற்றி ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு பிடிக்கும், வீலாகோட வியூஸ் வர்றது ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும் போது என்னோடய வீடியோஸில் கீழே கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸோ ஒரு 2000-3000 வியூஸ் வந்தாலே சந்தோஷப்படுவேன். பட் அது எனக்கு எப்போ 2000-3000 வியூஸ் எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா, எடுத்தோன்னே எனக்கு வரல. அதாவது சேனல் 2018 ஆரம்பிச்சேன்னா 2019 அப்புறம் தான் அந்த 2000-3000 வியூஸ் அப்புறம் கன்சிஸ்டண்டாக எனக்கு வர ஆரம்பிச்சது. வீலாக நான் 2021-2 பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஊருக்காக போயிட்டு. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக மேட்சுக்கு போகல, காசு கிடையாதுங்கிறதுனால. ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன், நான் வந்து வீடியோ பண்ண ஆரம்பித்து எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக 3000-4000 வியூஸ் வந்துச்சு. அதே போல்
வீலாக் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டண்டாங்கிறத தாண்டி ஒரு 3 வருஷம் கழிச்சு எனக்கு நல்ல வியூஸ் வரும், நல்ல கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதான் சொல்ல, நம்ம வேலை செஞ்சால், நம்ம எஃபோர்ட்ஸ் போட்டால், நம்ம உண்மையாக இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக வியூஸும் ரெக்கக்னேஷனும் வர வேண்டியது எல்லாமே வரும். நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், சரியாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன், சரியாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவோம். நீங்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எனக்கு பின்னாடி ட்ராம் நிற்கிது பாருங்கள். ஸோ நிறைய பேசுகிறேன்ல, பேசணும் உங்ககிட்ட ஆசையாக இருந்துச்சு. இந்த வீலாக்கில் பேசிகிட்ருக்கேன். ட்ராம் போகுது பாருங்கள், ஒரு ட்ராம் வருது பாருங்கள். எப்படி முரட்டா இருக்கான ட்ராமு. அப்புறம் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு, வீலாக் அவ்வளோதானா அப்படிலாம் இல்லை. வரும் கொல்கட்டாவை கொஞ்சம் லைட்டாக சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கும், நீங்களும் பாருங்கள். அது ஒரு வீலாக ஒரு எபிசோடாக அட்லீஸ்ட் 1 or 2 பண்ணுறேன். அந்த வீலாக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன், பண்ணிடுங்க. வருது, பார்க்கலாம்.